கொங்கு நாட்டிலே ஃபேமஸான ஒரு பருப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொள்ளு பருப்புங்க. இது எல்லார் வீட்லேயும் அடிக்கடி அங்கே செய்வாங்க. எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு டைம் இந்த பருப்பை செஞ்சுருவாங்கங்க. உங்கள் வீட்லேயும் யாருக்கும் கொலஸ்ட்ரால் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக இந்த பருப்பை மாதத்துக்கு 2 டைமாவது சாப்பிடுங்க. 8 மணி நேரம் ஊற வச்ச கொள்ளை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, ஒரு தக்காளி இதெல்லாத்தையும் போட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நான் தண்ணி மட்டும் கொஞ்சமாக வடிச்சிக்கிறேன் ரசம் வைக்கிறதுக்காக. குழம்ப தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரைசலை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொள்ளை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். குழம்ப கொதிக்கும் போதே நல்லா வாசமாக இருந்ததுங்க. இந்த குழம்பு சூப்பராக இருந்தது. இது நீங்கள் அப்பளம் வத்தல் கூட வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்குமே இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த குழம்பு இந்த வின்டர் சீசனுக்கு நல்ல ஏத்தமான குழம்பு தான் இந்த குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.